தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போற விமர்சனம் வருணன் அப்படிங்கிற படம். வருணன், வருண பகவான், நீரின்றி அமையாத உலகு அப்படி சொல்றாங்கல்ல, அதை மையமா வச்சு அந்த கதை கருவா வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தை யாக்கை பிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பா தயாரிப்பாளர் கார்த்திக் ஸ்ரீதரன் தயாரிச்சிருக்காரு. படத்துல துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் ஹீரோவை நடிச்சிருக்காரு. இவர் பிரபலமான நடிகர், அப்பா கேரக்டர்ல நடிக்கிற ஜெயபிரகாஷோட மகன். அவருக்கு கப்ரிலா, ஹரிப்பிரியா, சங்கர்நாக் விஜயன், பிரியதர்ஷன், ஜீவா ரவி, சரண்ராஜ், மகேஸ்வரி, அர்ஜுன் கீர்த்திவாசன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு ஸ்ரீராம் சந்தோஷ், இசை போபோ சதீஷ் பண்ணியிருக்காரு. வசனம் ரமணா கோபிநாத் எழுதியிருக்காரு. எழுத்து இயக்கம் ஜெயவேல் முருகன். வாட்டர் கேன் பிஸ்னஸ், இந்த வாட்டர் கேன் பிஸ்னஸ் எந்த வருஷம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிச்சு, எப்படியெல்லாம் வந்துச்சு, எப்படியெல்லாம் இன்னைக்கு பூதாகாரமாக வளர்ந்து ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கில் வரக்கூடிய ஒரு வியாபாரமாக வியாபிச்சு நிற்கிது, அதையெல்லாம் படத்தோட ஆரம்பத்தில் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இந்த வாட்டர் கேன் பிஸ்னஸ் பற்றி தான் அந்த படமே. வட சென்னையில் வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க 2 பேர். ஒன்று ஆண்டவர் அப்படிங்கிற ராதா ரவி, இன்னொன்று சரண்ராஜ். இந்த 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசி வச்சுக்கிட்டு, அவர் இருக்கிற ஏரியால இவர் போட மாட்டார், இவர் போடுற ஏரியால அவர் போட மாட்டார், வாட்டர் கேன் போட மாட்டாங்க. அப்படி ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஆண்டவர் ராதா ரவி கிட்ட வேலை பார்க்குறவங்க தான் ஹீரோ துஷ்யந்தும் சங்கர்நாக் விஜயனும். இவங்களுக்கும் இந்த சரண்ராஜோட மச்சனை அவருக்கு இடையில ஒரு அப்பப்போ கிளாஷ் நடந்துகிட்டே இருக்கு. இவங்க எல்லை மீறி வாட்டர் கேன் போடுறாங்கன்னு சொல்லி இவங்க சண்டை, அவங்க பதிலுக்கு இவங்க திட்டுறாங்க. இப்படி அடிதடியெல்லாம் நடந்தாலும் இவங்க சமாளிச்சு ராதாரவி சொல்லி தடுத்து பஞ்சாயத்து பிடிச்சி வச்சிருக்காரு. இந்த நேரத்துல லோக்கல்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜீவா ரவி சுண்டக்கஞ்சி காய்ச்சி விற்கிறாங்க அப்படி சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்ல சரண்ராஜ் டீமை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. உண்மையா சரண்ராஜோட பொண்டாட்டி ஒய்ஃப் மகேஸ்வரி தான் இந்த வேலையை செய்யறாங்க, சுண்டக்கஞ்சி காய்ச்சி வைக்கிறாங்க. அதை ஒரு தடவை கண்டுபிடிச்சு மொத்த பேரையே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சரண்ராஜோட அந்த வாட்டர் கேன் கம்பெனிக்கு இழுத்து பிடி சீல் வைக்கிறாரு. இப்போ சரண்ராஜோட வாட்டர் கேன் கம்பெனி இல்லாதனால அந்த இடம் வெற்றிடமா இருக்கு, அவங்களுக்கு சப்ளை பண்ண இடம் வேணும்ல. அப்ப என்ன பண்றாரு, இதை இன்ஸ்பெக்டரே ஒரு ஐடியா கொடுக்குறாப்புல, நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், என் பேர்ல நீங்க கம்பெனி ஆரம்பிங்க, லாபத்துல 50-50 எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சரண்ராஜோட ஒய்ஃப் அதை வாங்கி அவங்க நடத்துறாங்க. ஆனா இப்ப டைரக்டா ராதாரவி கூட மோதுறாங்க. இப்ப இதுக்குள்ள துஷ்யந்தோட ஃப்ரெண்டுக்கும் நாயகி ஹரிப்பிரியாவுக்கு கல்யாணம் ஆயிருது. இப்ப அவங்களும் ஒரு வீட்டுல குடியிருந்து போல போட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ராதாரவி டீமை மொத்தமா அழிச்சிடலாம்னு சொல்லி சரண்ராஜோட மச்சனை பிளான் பண்றாரு. அந்த பிளானிங் கரெக்டா நடந்துச்சா இல்லையா, ராதாரவி டீம் தப்பிச்சாங்களா, இந்த துஷ்யந்த் இந்த ஹீரோ எல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய திரைக்கதை. ஒரு படமா பார்க்க போனா ஒரு எடுக்க வேண்டிய ஒரு படம் தான், ஒரு சின்ன விஷயம் தான். சின்ன விஷயத்தை வச்சு ஒரு வாட்டர் கேன் விற்கிறதுல 2 குரூப்புகளுக்கு இடையில மோதல், அதனால நடந்த சண்டை. இது ஒன்றும் ஆபத்து இல்லாத ஒரு படமா தான் எடுத்திருக்காரு இயக்குனர். ஒரு வன்முறையில கூட கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், பரவாயில்லாமல் பண்ணியிருக்காங்க. படத்துல சிறப்பா நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, இந்த படம் 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு விஷயத்துக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா நம்ம பாராட்டணும். ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம், 6 வருஷம் முன்னாடி எடுத்த படம் ரிலீஸ் ஆனா எப்படி இருக்கும். ரொம்ப அழகா டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா சில இடங்கள்ல ஏன் எவ்வளவு க்ளோஸ் அப் ஷாட் வச்சாருன்னு தெரியல. யாருமே அப்படி க்ளோஸ் அப் ஷாட் வைக்கவே மாட்டாங்க, இதுல கூட வைக்க மாட்டாங்க, டிவி சீரியல்ல கூட வைக்க மாட்டாங்க. அவ்வளவு க்ளோஸ் அப் ஷாட் வச்சிருக்காரு. அதோட ஜூம் பண்ணி வைக்கிறாரு, ஆச்சரியமா இருக்கு. அதே ஜூம் லென்ஸ் நமக்கே தெரியுது, ஜூம் பண்ணி தான் பக்கத்துல க்ளோஸ் அப் வைக்கிறான்னு, வைக்கவே மாட்டாங்க இது மாதிரி. ஆனாலும் ஒரு வித்தியாசமா இருக்கேன்ற சொல்லி வச்சிருக்காரு போல இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஆனால் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. துஷ்யந்த் புதுமுக நடிகர், அவர் தான் இந்த படம் அறிமுகம். ஆனாலும் பரவாயில்லாம நடிச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய கேரக்டர் ஸ்கெட்சுக்கு அதுதான், இந்த இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இருக்கு, அதனால அவர் தான் நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோ, அவருக்கு இன்னொரு ஹீரோவா சங்கர்நாக் விஜயன், அவரும் சிறப்பா நடிச்சிருக்காரு. அவருடைய துஷ்யந்தை விட அவர் தான் ரொம்ப வேக வேகமா வசனம் பேசி, கொஞ்சம் சிரிப்போட வசனம் பேசி ஒரு நல்ல நடிச்சிருக்காரு. நாயகி எல்லாம் ஹரிப்பிரியா டாப்னே சொல்லலாம். ரொம்ப அழகா
6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இப்பவும் இருக்காங்க. நேரில் பார்த்தாலும் அப்படிதான் இருக்காங்க. ரொம்ப அழகா நடிச்சிருக்கு அந்த பிள்ளை. அந்த அப்புறம் இன்னொரு கேப்ரில்லா, பிக் பாஸ் கேப்ரில்லா ஒரு பக்கம் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. இந்த பொண்ணை கொண்டு வந்து ஹீரோயினா போட்டு இதையே லவ் பண்ற மாதிரி ஒரு சீனை வச்சு டூயட் வேற பாட வச்சு மாண்டே ஷாட்ல வேற வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு எப்பவும் போல ராதாரவி நம்பர் 1 இருக்கிற நடிப்புல ரொம்ப அலட்சியமான ஒரு நடிப்பு, ரொம்ப அழகான நடிப்பு, வெறும் முகபாவனை வசனத்திலேயே தன்னுடைய நடிப்பை கொட்டியிருக்காரு. அப்புறம் சரண்ராஜ் வந்து திக்கி திக்கி பேசுற ஒரு மாதிரி ஒரு கேரக்டர், இது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அது இல்லாமே அந்த மனுஷன் நல்லா வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கலாம். ஒரிஜினல் அந்த படத்துல வில்லன் வந்து சரண்ராஜோட ஒய்ஃப் மகேஸ்வரி தான், அது விஜய் மகேஸ்வரி தான் பின்னி எடுத்திருக்க அந்த பொண்ணு. அவ்வளோ அழகான வில்லத்தனம், வில்லி வில்லி அந்த சரண்ராஜா காட்சி எடுக்கிற சீன்லாம் நிஜமா அது சுண்டக்கஞ்சியை காய்ச்சற மாதிரி, அது வாயிலே அப்படி ஒரு காட்சி எடுக்கிற அந்த ரொம்ப அழகான, அதுலேயே அந்த மகேஸ்வரி சாகிற சீன்லாம் ரொம்ப உருக்கமான ஒரு சீன், அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. அதுல கூடயே இருக்கிற அந்த ஒரு செவ்வாழை மாதிரி வர ரவுடி கதையை திருப்பி போட்டு கடைசியை இவங்களை சாகடிக்கிறது ரொம்ப கொடூரமானது. ஆனாலும் ஒரு கொலை அப்படின்னு வந்துட்டா எல்லாருமே இப்படித்தான் செய்யறாங்க. அது வட சென்னை, எதுக்கெடுத்தாலும் வட சென்னை தான் ரவுடிகள் சாம்ராஜ்யம் எதுக்கு காட்டுறாங்க தெரியல. இந்த படமும் அதே மாதிரி தப்பாம வந்து புழைஞ்சிருக்கு. வட சென்னையில மட்டும்தான் இந்த மாதிரி எடுக்காங்க போல இருக்கு. ஏன்னா வட சென்னையில மட்டும்தான் ஷூட்டிங் எடுக்க முடியுமோ, இதை தென் சென்னையில எடுக்க முடியாதா? தாராளமா தென் சென்னைக்கு வாங்கப்பா. வட சென்னையில மட்டும்தான் ரவுடிகள் இல்லை, தென் சென்னையிலயும் இருக்காங்க நிறைய. இன்னைக்கு தான் வெளியே வரணும், வந்து தேடி பார்க்கணும் படத்துக்கு. அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு நல்லா தான் இருக்கு. ஏன்னா முக்கால்வாசி இரவு நேர காட்சிகள் அவ்வளோ அழகா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இரவு நேர காட்சிகள்னாலும் அந்த லைட்டிங்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க. லைட் போட்டதே நமக்கு தெரியுது, லைட் போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அது நல்லா தான் இருக்கு. அதே சரண்ராஜோட இருப்பிடம் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல கலை இயக்கம்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவே இந்த தொழில்நுட்பமே படமாகி விடாது, இதுகளே படம் பார்க்கறது ஆர்வத்தை தூண்டி விடாது. கடைசி வரைக்கும் ஒரு போரடிக்காம போகணும். அந்த வகையில் இந்த படம் கடைசி வரைக்கும் இடையில நிறைய ட்விஸ்டோட போறதுனால கொஞ்சம் ரசிக்க முடியுது. எப்படி ஹீரோ தப்பிப்பார் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. ஆனால் இந்த படத்துல அதை ஒரு அழகா கடைசி வரைக்கும் ஒரு அடிக்கடி வர ட்விஸ்டோட கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த படம் ஒரு முறை நிச்சயமாக பார்க்கலாம். ஆனால் படத்தோட கதைசி அவங்க சொல்ற விதம் வந்து ரொம்ப தவறானது. இது வந்து தண்ணிக்காக நடக்கிற மோதல் இல்லை, தனி மனிதர்களுடைய ஈகோ பிரச்சனைனால வர்ற மோதல். இது தண்ணிக்கு பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அவர் தண்ணிங்கிறத ஒரு தொழில். ஆனா அந்த மனிதர்கள் கிடைக்கிற ஈகோ தான் கொலைகளுக்கு காரணம், அவருடைய முரட்டுத்தனம் தான் கொலைகளுக்கு காரணம். இதுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனை இல்லை. இன்னொரு பிசினஸ் பண்ணியிருந்தாலும் இவங்க இதைத்தான் பண்ணியிருப்பாங்க. தண்ணி இல்லாமல் இன்னொரு பிசினஸ் செஞ்சிருந்தாலும் எதாவது செஞ்சிருப்பாங்க. அப்படிங்கிறனால அதை கடைசியா இயக்குனர் டைட்டில் கார்டில் தண்ணினால இவ்வளவு பிரச்சனைகள் வருது போட்டது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். மற்றபடி இந்த படம் ஒரு நீட்டான ஒரு தமிழ் திரைப்படம் தான். கடைசி வரைக்கும் பார்க்கலாம், பார்க்க வச்சிருக்காங்க, பாருங்க. நன்றி, வணக்கம்.